ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணாமல் இந்த ஹல்வா வந்து நம்ம தயார் செய்ய போகிறோம். ரெண்டாவது, நீங்கள் பீட்ரூட்டை துருவணும்னு அவசியம் இல்லை. எப்படி பீட்ரூட்டை துருவி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணும்னு நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட்டை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவு பெருசாக கட் பண்ணாலும் நம்ம ஈஸியாக துருவி எடுத்துடலாம். இது போல் நல்ல ட்ரையான மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் இருக்கணும். நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு துருவின மாதிரி பீட்ரூட் வந்து கிடச்சிரும். நீங்கள் அவசரமாக உங்களுக்கு வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஹல்வா வந்து தயார் பண்ணி அவங்கள அசத்திடலாம். ஸோ எடுத்த பீட்ரூட்டை வந்து நம்ம முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு துருவின பீட்ரூட் வந்து சேர்த்துருக்கேன். இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நெய்யில் நல்லா வதங்கும் போது நமக்கு பீட்ரூட் ஹல்வா ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாலில் இந்த பீட்ரூட் வெந்து கிடைக்கும்போது ரொம்பவே அருமையான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். இது 1 கப்பு போல் பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட பீட்ரூட் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா வெந்தும் இருக்குது. இப்போ பால் வந்து நம்ம அளவாக ஊற்றும் போது இது போல் சரியான பக்குவத்தில் வந்து நமக்கு பீட்ரூட் வந்து கிடைக்கும். ரொம்பவே நல்லா வெந்துச்சு. இதை நம்ம ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு வந்து நான் மாற்றிக்க போகிறேன். அப்போ பீட்ரூட் வந்து நமக்கு கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிடைக்கும். அதுக்காகத்தான். இல்லை நீங்கள் அடிகனமான பாத்திரத்தில் கூட இதை செய்யலாம். ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது இதோட சுவை அப்படியே தான் கிடைக்கும், மாற்றமே இருக்காது. அதனால் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 கப்பு போல் சேர்த்துக்கலாம். வெல்லம் எல்லாம் நல்லா கரையட்டும். இதுக்கு தேவையான நட்ஸ் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்குதோ உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த நட்ஸையும் இதில் சேர்த்தாச்சு. ஸோ ஹல்வா பாத்திரத்தில் சேராத அளவுக்கு தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக நம்மளோட பீட்ரூட் ஹல்வா தயாராகிடுச்சு. கட்டாயம் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.